முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுதுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலங்குழந்தையே இராது, தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தி சாவுக்குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை என்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடிப்பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். நற்செய்திக்கு முன் வசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நற்செய்தி வாசகம். நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 43 முதல் 54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சைரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2ஆம் அரும் அடையாளம் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சொந்தங்களே, நம்பிக்கையினால் நல்வாழ்வு என்ற ஒரு சிந்தனையிலே இன்று நாம் இறைவார்த்தையை சிந்திப்போம். புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைத்திருக்கிறேன், நீங்கள் என்றுமே இளைஞனாக கருதப்படுவீர்கள் என்று முதல் வாசகம் நம்மை மிகப்பெரிய ஒரு நல்வாழ்விற்கு சிந்தனைக்கு இட்டு செல்கின்றது. எனக்கு வயதாகிவிட்டது, நான் முதுமை அடைந்து விட்டேன்,
நான் நோயுற்று இருக்கிறேன் என்ற சிந்தனையெல்லாம் கடந்து நாம் அனைவருமே இயேசுவிலே இன்னும் இளைஞர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த நிலையிலே புதிய விண்ணகத்திலும் புதிய மண்ணகத்திலும் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை பெற இன்றைய முதல் வாசம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருவெளிப்பாட்டிலே வாசிக்கின்றோம், இதோ புதிய விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் நான் படைத்திருக்கிறேன், அனைத்தையும் புதிதாக படைத்திருக்கிறேன். இவை அனைத்துமே நம்மை இந்த தவ காலத்திலே ஒரு புதிய சிந்தனைக்கு இட்டு செல்கின்றது. இந்த புதிய சிந்தனை, இந்த புதிய வாழ்வு, நல்வாழ்வு எப்பொழுது வரும் என்றால் நாம் இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் வரும் என்பதை நற்செய்தி இன்று ஆழமாக உணர்த்துகின்றது. இயேசு நாசரேத்திலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதை அறிந்த அந்த மனிதர் இயேசுவை நோக்கி சென்று தன்னுடைய மகனுக்கு நலம் பெற வேண்டும், நலமளிக்க வேண்டும், தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று இயேசுவை பணிந்து வேண்டுகின்றார். இயேசு அவருடைய தேடலை, அவருடைய விசுவாசத்தை, அவர் தன்னை நோக்கி வந்து மன்றாடியதை கண்டு, உன்னுடைய மகன் நலம் அடைவான், நீ வீட்டிற்கு செல்லும் என்று அவரிடம் சொல்லுகின்றார். அவர் போகும் வழியிலேயே தன்னுடைய மகன் நலம் அடைந்திருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார். அவரும் அவருடைய வீட்டாரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். எனவே நம்பிக்கையினால் புது வாழ்வு வருவதை, நம்பிக்கையினால் ஒரு மனிதனுக்கு ஒரு புதிய தோற்றம் வருவதை நாம் அறிகின்றோம். சாகும் நிலையிலே நாம் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம், நாம் எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்போம். ஏனெனில் அந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார், அந்த இயேசு என்னை வழிநடத்தி செல்கின்றார் என்ற ஒரு உணர்வு நமக்கு புதிய ஆற்றலையும் புதிய ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றது. நம்முடைய வாழ்விற்கு வருவோம். நாம் எப்படிப்பட்ட சிந்தனையிலே, எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் பல வகைகளிலே வலிமையற்றவர்களாக இருக்கிறோம், பலவீனமானவர்களாக இருக்கின்றோம். அது நம்முடைய உடல்நிலையிலும் சரி, மனதளவிலும் சரி. ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், நான் இயேசுவை நம்புகின்றேன் என்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கின்ற பொழுது நாம் ஒருபோதும் தளர்ச்சியுறுவதில்லை. நாம் இன்னும் சிறந்த முறையிலே வாழ முடியும், இன்னும் ஒரு நல்வாழ்வை பெற முடியும், உற்சாகமான வாழ்வை பெற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றது. எனவே இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இன்னும் இந்த தவ காலத்திலே ஆழப்படுத்துவோம், வேரூன்றுவோம். இயேசு என்னை காக்கின்றார் என்ற ஒரு உணர்வை இன்னும் ஆழமான வகையிலே நாம் பெறுவோம். இயேசு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. பரிவு மிக்கவராக நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது. கலிலேயாவிலே கானா ஊரிலே அவர் செய்த அந்த முதல் அருமடையாளமும், மேலும் அந்த கலிலேய மக்கள் இயேசுவை வரவேற்ற விதமும், மீண்டுமாக அவர் இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு அருமடையாளத்தை, அற்புதத்தை இன்றைய நற்செய்தியிலே அதே ஊரிலே செய்து காட்டுகின்றார். எனவே நாமும் இயேசுவை நம்புகின்ற பொழுது அவர் நம் அனைவரையும் அவருடைய நலன்களால் நிரப்ப வல்லவர் என்பதுதான் உண்மை. எனவே இயேசின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் வழியாக நல்வாழ்வு பெறுவோம், உற்சாகம் அடைவோம். தவக்காலத்திலே மகிழ்ச்சியோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம், வாழ்வோம். இயேசுவிற்காக வாழ்வோம், இயேசுவோடு வாழ்வோம். ஆமென்.